சாரி மது. புத்தி புத்தி புத்தி. சாரி. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டாங்க. மது மது கெட்ட பொண்ணுல. மது கெட்ட பொண்ணுல. சாரி ராம். கொஞ்சம் பரவாயில்ல ஃபாதர். மச்சான் என் மது கெட்ட பொண்ணு இல்லடா, என் டார்லிங். வா மாமா கிட்ட வாடா செல்லுக்குட்டி. ஓ ரொம்ப இஷ்டம்னா ஸ்தோத்திரம். என்ன பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது கொடுங்க தம்பி. பைபிள் ஐ வாண்ட் டு டான்ஸ். ரெடி? அப்படிதான் 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 Master, again bless me. God bless you, my son. Okay, again I want to talk. ஆமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லிப்புடு. மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லிப்புடு. அட மாமாவும் பொண்ண கொடு, ஆமா சொல்லிப்புடு. இது சாமி பொட்ட முடிச்சு. இப்ப ஏன்டா வண்டி நிறுத்த சொல்ற? டேய் உன்னதான்டா. மச்சான் நீங்க எல்லாம் போங்க, ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் சாயந்தரம் வந்து கடைன்னு பாக்குறேன் உங்களை. ரெடி? மது 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 என்னாச்சு? மது நிறுத்துறா. மது தண்ணி கொடுங்க. மது 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 இங்க பாரு. மது 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 நீ என்ன பண்ற? அபிகா போயினதுனா நீ திடீர்னு மயக்கம் போட்டு உன்ட்ட. அதான் என்ன பண்ண தெரியாம தூக்கி வந்து இங்க உட்காரச்சு. தூக்கிட்டு வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? எங்க அப்பா ஏற்கனவே நீ தண்ணி தெளிச்ச கண்ணை திறக்கலன்னு அந்த பையன் கண்ணை காசுக்க ஆரம்பிச்சாமா. அவனை போய் திட்டின்னு இருக்க. அழுதியா? இல்ல சாரி மது. நானும் சாரி. தேவையில்லாம கத்திட்டேன். சாரி. அடுத்தது எப்படிமா? ஒரு நிமிஷம். இப்ப வர ரைட் எடுங்க. சரிதான். மேப்பா அழகான பொண்ணுங்களையும் ஆட்டோக்காரங்களையும் இந்த கோகுல் மேப் வந்து பிரிச்சிருச்சு. பின்னாடி வண்டி வருது. சரி நிறுத்துங்க போதும். எவ்வளோண்ணா? மது இதே ஆட்டோல நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போறேன். நான் பாத்துக்கிறேன் விடு. நான் கிளம்புறேன். இரு. எங்க அப்பா எப்படி உன்னை பார்த்துட்டாரு. நீ போனதுக்கு அப்புறம் யாருன்னு கேட்பாரு. நான் சொல்லும்போது வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. இதே வண்டியில திரும்பி வர போற? வராய் ஆயோ. அழகுடா. ஹாய் பா. வீட்டில் தான் இருக்கீங்களா? மாமா வீட்டுக்கு போல பா. என்ன செயின் மட்டும் இருக்கு? பப்பி எங்க? அப்பா ஏய் பப்பி பப்பி இடியா ஏய் அடிங்க புடியா புடி அடி வந்தது இல்ல. ஏய் நான் தைரியமா பப்பி பின்னாடி சுத்த. ஏய் புடியா புண்ணா நாட்ட ஓட்ட நீ தந்து இல்ல. சரி நாய்.
அப்பா இது முரளி என்னோட பிகாம் கிளாஸ்மேட். இன்னைக்கு MBA கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது ரோட்ல காரன் தட்டிட்டான். ஹேண்ட்பேக் மாட்டி ரோட்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இவன் தான் ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தான். ஹலோ, இதுவா தெரியல, கல் விட்டேன் ஓடிச்சு. ஹலோ ஹலோ அங்கிள். வீட்டை நான் அறுத்துட்டு வெளில ஓடிச்சுன்னா இப்படிதான் தெரு நான் இழுத்துட்டு வந்து நிற்கும். முரளி நீ உள்ள வா. முன்னாடி வச்சு என்ன பண்ணுறாரு? தவறா இல்லை இது, போட மாட்டேங்கிறானே. நல்ல வாய்க்கு ருசியா சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ செஞ்சு போட்டா ஊரை காய்ச்சிட்டு வரேன். திரும்ப மா இது முரளி. திருடி பப்பியை குளிப்பாட்டிட்டு வரேன். உட்காரு. என்ன சாப்பிடுற? இல்லை கொஞ்சம் தண்ணி போதும். எடுத்துட்டு வரேன். இந்த டீ போட்டிருக்கேன், வெயிட் பண்ணி குடிச்சிட்டு போ. இல்லை அப்படியே கிளம்புறா. இரு, ஆட்டோ கீழே விழுந்ததுல ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிடுச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரமா குளிப்பாட்டுவ? ரிமோட் வீட்டில் நல்லா பல வச்சிருக்கீங்க, லைட்டாக வலுக்குது. தேங்க்யூ. வெல்கம். எங்க இதுலலாம் பொம்பளைங்க எப்பவுமே வீடு சுத்தபத்தமா தான் வச்சுப்போம். என் பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லோன் வாங்கி அந்த வீடு கட்டினான். இங்க இருக்க ஃபர்னிச்சர் கூட அவனே வாங்கினான். வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடக்கூடாதே, பேசியே கொண்டுடு. எடுத்துக்கோ. சுமாரு அதிக பிரசங்கி. ஏன்பா பொதுவாவே இங்க ஜலத்தை இப்படி வாய் வச்சுதான் குடிப்பீங்களா? நீங்க எதை வச்சு குடிப்பீங்க? இப்ப என்னத்துக்கு இப்படி சிரிக்கிற நீ? கேட்டாங்க பதில் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை இருக்கா மச்சான் உனக்கு? கடவுள் ஏன் தெரியுமா அப்படி போஸ் கொடுத்து நின்னுறாரு? தெரியலையே, ஆசீர்வாதமா? மண்ணாங்கட்டி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. கடவுளை தப்பா சொல்லாத. அதுவும் உன் வாய்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா அம்மா என்ன ஒரு பூச்சி மாதிரி பார்த்தாங்க மச்சி. ஆனா மது என்னம்மா இருந்தா தெரியுமா? எத்தனை தடவை பார்த்தாலும் அதே மூஞ்சி தானே. நான் சொன்னது மூஞ்சி இல்லை. அப்புறம் டேய் அல்பகபால், ஒன் சைடா லவ் பண்ற எந்த பையனும் மூஞ்சியை தாண்டி பர்மிஷன் இல்லாம எங்கேயும் பார்க்க மாட்டான்டா. ஓகே முரளி சார், இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை அல்ல, மலர்கள் மீது. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கு மது அவங்க வீட்டுல நைட்டில பார்த்தேன்டா. பா என்ன அழகு தெரியுமா? ஐயோ மச்சான், பொண்ணுங்களை வெளில பார்க்கறத விட வீட்டில் தான்டா பார்க்கணும். என் ஆளோட மூக்கு, காது, கண்ணு, உதடு, சிரிப்பு, அவ காத்துல பறகுற முடி கூட அழகா துண்டா தெரியும்டா. கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியா பாக்குறியா? என்னடா ENT டாக்டர் மாதிரி பேசிக்கிற? அப்படியே வாய் தொந்த நாக்கு நீட்டு சொல்லிட்டு ஆச்சரிக்க வேண்டியது தானே? ஏய் நீ லவ் பண்ணி பாடுறா, எங்க பார்த்தாலும் உன் ஆள் மூஞ்சி தான்டா தெரியும். ஏன் இந்த நிலால கூட என் ஆள் மூஞ்சி தான் எனக்கு இப்ப தெரியுது. நிலால உன் ஆள் மூஞ்சி தெரியுதா மச்சான்? உனக்கு நிலால ஏதாவது மூஞ்சி தெரியுது? எனக்கா? எனக்கு நல்லால ஆயம் வடை சொல்ற மாதிரி தான். நல்லா வச்சு என்ன எவ்வளோ வாட்டி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பேன். படி பிடிச்சிக்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னனால தான் நான் இவ்வளோ நாள் பொறுமையாக போனேன். இப்போ என்னன்னா இன்னொரு 6 மாதம் டைம் கேட்குறேன். என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? அப்பா ப்ளீஸ் பா. இன்னைக்கு அண்ணா யூஎஸ்லேருந்து வரான். எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட பேசிக்கோ. மாப்பிளையும் அண்ணனும் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தால தான் நிச்சயமாயி 1 வருஷம் ஆனாலும் கூட பரவாயில்லன்னு ஒத்துட்டு பொறுமையாக இருக்கான். அந்த பையன் இது வரைக்கும் உன்னை தொட்டாவது பேசியிருப்பானாடி? ஆமா,
அவன் யூஎஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னடி பேசுற? மாப்பிள்ளை போய் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசிண்டு. அன்னைக்கு நீ அவன் முன்னாடி நீ பல்லக்காடி நிக்கிறச்சே எனக்கு தெரியும். பல்ல தான காமிச்ச, வேற என்ன காட்டல? அரைஞ்சு என்னங்க முதல்ல உன்ன ஒதுக்கணும்டி. பெத்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி கூட கொஞ்ச நேரம் நிக்கிறச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எவனோ ஒருத்தன் அவளை வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான்னு. அப்போ விட்டுட்டு போ பூபதி போலாம் வாங்க. மச்சாங்க பாரு. இப்படி பாரு, யார் தெரிதா? யாரா அவன்? மது அவங்க அப்பாடா. இன்னைக்கு உலக யோகா தினமா, மாப்பலாம். நேத்து அடிச்சதே தெரியல, உட்றா. காலங்காத்தால யோகா பண்ணா ஃப்ரீயா போவோமாண்டா. வாடா போய் யோகா பண்ணலாம். எனக்கு என்ன யோகா பண்ணாலும் காலைல 2 போகணும்னா டீ குடிச்சாதான் ஃப்ரீயா வாடா. மச்சான் பக்கெட்டா உட்றா. சுத்தமா தெரியலடா. யோகா பண்ண தெரிஞ்சிரும் வந்து நில்றா எருமை. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நன்னாள் என்ன மச்சான் உட்காந்துட்டா? யோகா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் உங்களை மாதிரி கூப்பிட்டு வர சொன்னாரு. உங்க பையன் வந்திருக்காரு. மாஸ்டர் மாஸ்டர் இப்போ இந்த மாதிரி பண்ணி காட்டுறீங்களா? மாஸ்டர்ஜி போலோ. ஹாய்ப்பா, how are you? எவ்வளோ நாச்சு பார்த்து. குட் குட் குட். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மார்னிங் 5:30 தான் லேண்ட் ஆனேன். அப்படியா? ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் ஆச்சு வீட்டுக்கு வந்தேன். அம்மா பக்கத்தில் நீங்கள் யோகா கிளாஸ் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்தேன். இன்னைக்கு யோகா டே இல்ல, அதான் சின்னதா ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணேன். நல்ல ரெஸ்பான்ஸும் கூட. ஆனா கூடவே சில வேண்டாத நியூசன்ஸும் வந்திருக்கு. கொஞ்சமாவது சும்மா இருக்கானான்னு பாத்தியா அவன்? இவனுக்கு மேல இருக்கிற கோவத்துல மது அரைஞ்சிட்டேன். அரைஞ்சிட்டீங்களா? என்ன பிரச்சனைப்பா? அந்த 2 பேர்ல நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி வரான் பாத்தியா ஒருத்தன், அவன் தான் முரளி. எனக்கு என்னமோ இவனால தான் மது கல்யாணம் வேணான்னு சொன்ன மாதிரி தெரியுது. எப்படி போறானு பாரு. இவனுங்கெல்லாம் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பானுங்க. ஆரம்பத்திலே காலில் போட்டு நசுக்குனா தான் அடவானுங்க. நான் பார்த்துக்கிறேன். யோகா யோகா தான். ஏய் நீ பண்ணதெல்லாம் யோகாவா? போடாங்க. டேய் ஐ டேக் இட். யாரா அவன்? ப்ளூ கலர் சின்டெக்ஸ் டேக் மாதிரி ஆகுறான். டேய் மது அண்ணன்டா. நீங்கள் மதுவோட ஃப்ரெண்டு தானே? நான் மதுவோட பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. 25th அன்னைக்கு எங்கள் வீட்டில் குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். கச்சேரி அதை பண்ணுவாஜி? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மது உங்களை இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. உங்க அப்பா அப்பெல்லாம் ஓல்ட் ட்ரெண்டுங்க. அவருடைய ஆடியோஜஸ்லாம் எப்பவுமே ஓல்டாக தான் இருக்கும். 25th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock. I'll be expecting you. கட்டாயம் வந்துடணும். பாய். மானு முயல் கரடி சிங்கம் எல்லாத்தையும் கேட்டுச்சான். அந்த பார சிங்கம் ஒழிச்சு வச்சு என்னடா பண்ணுகிற? நானும் பார்த்துட்டு ரொம்ப நேரமா. எங்க தாத்தா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சு என் மண்டையிலேயே கொட்டிட்டாரு. இத நான் எப்படியா பாட வச்சு எங்க தாத்தா நல்ல பேர் வாங்க போறேன். டேய் ராஜா, உன் தாத்தா கிட்ட நான் தான்டா நல்ல பேர் வாங்கணும். ஒரு இசை வித்வானுக்கு தெரியாத மேட்ரா? இங்க கூட வித்வானா? அடே பாடுமா? இருடா முத சுத்தட்டும். இந்த ஃபிக்ஸிங் பண்ணிட்டு அருமையான பாடல். குடியிருந்த கோயில் தானே? கிராமப்புறல பாடுறது. இத்தனை வருஷம் நல்லா பாடுறது. ஐயோ